பிரம்மாண்டமான தொழிற்சாலையில் உருவாகி கொண்டிருக்கும் இந்தியாவின் முதல் புல்லட் ட்ரெயின் பாதைகள். அதிவேக பயணத்திற்காக ராட்சத இயந்திரங்களுக்கு மத்தியில் பாதுகாப்பாக நடக்கும் பணிகள். மணிக்கு சுமார் 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய புல்லட் ரயிலுக்காக தயாராகும் ஓடு பாதை. மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அவங்களோட எக்ஸ் வலைத்தளத்துல வீடியோன்னு பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இந்தியாவுடைய முதல் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டோடைய வீடியோ தான் வெளியிட்டிருக்காங்க. இது பார்க்கறதுக்கே பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. மும்பைல இருந்து அகமதாபாத் பயணிக்கக்கூடிய அந்த ரயிலுக்காக ஓடு பாதையில நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையில ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழிற்சாலையில ஓடு பாதையில இருக்கக்கூடிய நாய்ஸ் பேரியர்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாமா. 1000 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 3 மணி நேரத்துல கடக்க வைக்கக்கூடிய மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு இடையில துவங்குறது பலருக்குமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. முழு வீச்சுல இதுக்கான தயாரிப்புகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மும்பைல இருந்து அகமதாபாத் புல்லட் ரயில் வழித்தடத்தோடைய மொத்த நீளம் அப்படின்னு பார்த்தா 508 கிலோமீட்டர் ஆமா. இதுல 348 கிலோமீட்டர் குஜராத்லயும் 156 கிலோமீட்டர் மகாராஷ்டிராலையும் அடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மணிக்கு சுமார் 320 கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடிய இந்த புல்லட் ரயில் மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு இடையிலான அந்த தூரத்தை வெறும் 2 மணி நேரத்துல கடக்கிற விதமா உருவாக்கப்பட்டிருக்கு. அதிவேக ரயில் பாதையில மொத்தம் 12 நிலையங்கள் இருக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த 12 ஸ்டேஷன்கள்ல 8 ரயில் நிலையங்கள் குஜராத்லயும் 4 ரயில் நிலையங்கள் மகாராஷ்டிராலையும் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பல கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் நம்ம இந்தியால கொண்டு வரப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இதுக்கான மொத்த பணிகளும் முடிவடைஞ்சு இது திறக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு நடுவுல இந்த கட்டுமான பணிகள் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரியான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. ட்ரோன் உதவியோட விநாயகர் சிலைய கோதாவரி ஆற்று கால்வாயில கரைச்சது பலரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு. மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலைய ஒரு ட்ரோன் செய்தது பலரையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் கடிய புலங்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விநாயகர் சிலையை வச்சு அது 9 நாட்கள் வழிபட்டு அதுக்கப்புறமா அது ஆற்றுல கரைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்ப கோதாவரி ஆற்று கால்வாயில தண்ணீர் அதிகமா இருக்கிறதால அதுல இறங்கி குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய பாதுகாப்பை கருத்துல கொண்டு இந்த தடையை விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில இளைஞர்கள் எப்படியாவது விநாயகர் சிலையை கரைக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ட்ரோன் நிபுணர்களோட உதவியோட ட்ரோன்ல விநாயகர் சிலையை கட்டி கோதாவரி ஆற்று கால்வாயோடைய மைய பகுதிக்கு எடுத்துட்டு போய் அதை கரைச்சிருக்காங்க. இதை பார்த்து அங்க இருந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.